ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்லியம் வுண்ட். ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்லியம் வுண்ட். வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை உடையவர் பெஸ்டாலஜி. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை உடையவர் பெஸ்டாலஜி. வளர்ச்சி ஆளுமை கொள்கையை வெளியிட்டவர்கள் ஃப்ராய்ட், ஆட்லர், யூங். வளர்ச்சி ஆளுமை கொள்கையை வெளியிட்டவர்கள் ஃப்ராய்ட், ஆட்லர், யூங். வயதுக்கேற்ற நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர்கள் ஃபீனே சைமன். வயதுக்கேற்ற நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர்கள் ஃபீனே சைமன். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் டிச்னர். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் டிச்னர். வகைப்பாடு ஆளுமை கொள்கையை கூறியவர்கள் ஹிப்போக்ரட்டஸ், கிரெட்ச்மர், செல்டன். வகைப்பாடு ஆளுமை கொள்கையை கூறியவர்கள் ஹிப்போக்ரட்டஸ், கிரெட்ச்மர், செல்டன். வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை உருவாக்கியவர் ஐசன்க். வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை உருவாக்கியவர் ஐசன்க். 60 வயதினரின் நுண்ணறிவை அளக்கும் நுண்ணறிவு அளவுகோல் வெக்ஸ்லர். 60 வயதினரின் நுண்ணறிவை அளக்கும் நுண்ணறிவு அளவுகோல் வெக்ஸ்லர். குற்றம் புரியும் இயல்பும் பரம்பரை பண்பாகும் என்பதை ஆராய்ச்சி மூலம் விளக்கியவர் மெண்டல். குற்றம் புரியும் இயல்பும் பரம்பரை பண்பாகும் என்பதை ஆராய்ச்சி மூலம் விளக்கியவர் மெண்டல். மேரி கவர் ஜோன்ஸ் விளக்கிய கற்றல் ஆக்க நிலையிருத்த கற்றல். மேரி கவர் ஜோன்ஸ் விளக்கிய கற்றல் ஆக்க நிலையிருத்த கற்றல். சாதனை ஊக்கியின் கருத்தினை விளக்கியவர்கள் டார்வின், மெக்லிலேண்ட், மாஸ்லோ. சாதனை ஊக்கியின் கருத்தினை விளக்கியவர்கள் டார்வின், மெக்லிலேண்ட், மாஸ்லோ. மின்னசோட்டா என்பது டாரன்ஸ் என்பவரின் ஆக்கத்திறன் சோதனையாகும். மின்னசோட்டா என்பது டாரன்ஸ் என்பவரின் ஆக்கத்திறன் சோதனையாகும். ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து வாழும் தன்னிணக்கமே மனநலம் என்று கூறியவர்கள் மார்கன் கிங். ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து வாழும் தன்னிணக்கமே மனநலம் என்று கூறியவர்கள் மார்கன் கிங். உயர் அறிவாண்மை குழந்தைகளின் திறமைகளை கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். உயர் அறிவாண்மை குழந்தைகளின் திறமைகளை கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். மனிதர்களின் இயல்புகளை வகைப்படுத்தியவர் மார்கன். மனிதர்களின் இயல்புகளை வகைப்படுத்தியவர் மார்கன். மனநலம் பற்றி கூறியவர்கள் யூங், ஹெட்ஃபீல்டு, மார்கன் கிங். மனநலம் பற்றி கூறியவர்கள் யூங், ஹெட்ஃபீல்டு, மார்கன் கிங். பரிசோதனை முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படும் ஆய்வு மெண்டல் ஆய்வு. பரிசோதனை முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படும் ஆய்வு மெண்டல் ஆய்வு. சொற்சோதனை உருவாக்கியவர் வெக்ஸ்லர். சொற்சோதனை உருவாக்கியவர் வெக்ஸ்லர். சிக்கல் தீர்வு முறை பற்றி கூறியவர் ஆக்ஸ்போர்ன். சிக்கல் தீர்வு முறை பற்றி கூறியவர் ஆக்ஸ்போர்ன். மைத்தடச் சோதனை கூறியவர் ரோசாக். மைத்தடச் சோதனை கூறியவர் ரோசார்க். முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலேண்ட். முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலேண்ட். முழுமைக்காட்சி கோட்பாடு 1917 உதயமாயிற்று. முழுமைக்காட்சி கோட்பாடு 1917 உதயமாயிற்று. முழுமைக்காட்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் கெஸ்டால்ட் கோட்பாட்டினர். முழுமைக்காட்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் கெஸ்டால்ட் கோட்பாட்டினர். ஊக்குவித்தல் கோட்பாட்டை உருவாக்கியவர் மாஸ்லோ. ஊக்குவித்தல் கோட்பாட்டை உருவாக்கியவர் மாஸ்லோ. மானிட உளவியல் பற்றி கூறியவர் மாஸ்லோ, கார்ல் ரோஜர்ஸ். மானிட உளவியல் பற்றி கூறியவர் மாஸ்லோ, கார்ல் ரோஜர்ஸ்.